ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு முதல்ல அவங்க கடந்து போகிற பாதை யாருக்குமே பிடிக்காதுதான், யாருக்குமே நமக்கு இஷ்டப்படாது. எல்லாரும் எதிராக நிற்பாங்க. ஏன் இவங்கெல்லாம் இப்படி இருக்கிறாங்க, நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு பார்த்தா நீங்க ஒரு தப்புமே பண்ணியிருக்க மாட்டாங்க. காரணமே இல்லாம உங்களை எல்லாருமே பகைக்கிறாங்களா, அந்த இடத்துல ஆண்டவர் உங்க தலையை உயர்த்த போறாருன்னு அர்த்தம். நீங்க தலைவனாக போறீங்கன்னு அர்த்தம். அந்த இடத்துல ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய உயர்வை கத்தர வைக்க போறாரு. ஆமேன். ஃபர்ஸ்ட் தலைவனாக போகிற தலைவியாக போகிற ஒரு தேவனுடைய பிள்ளைய முதல்ல யாருமே ஏத்துக்கிட மாட்டாங்க, யாருமே ஏத்துக்கிட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ரிஜெக்ட் தான் பண்ணுவாங்க. உங்களை ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னாலே உடனே நீங்க நினைச்சுக்க வேண்டியதுதான், ஆண்டவர் நிறைய பேருக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை சாட்சியாய் நிறுத்த போறாரு. ஆமேன். யோசேப்புனுடைய சொப்பனத்தை யாரும் ஏத்துக்கல, யோசேப்பை யாரும் ஏத்துக்கல. அப்போ ஃபர்ஸ்ட் படி, முதல் படி நமக்கு வந்து அங்கீகாரம் கிடைக்காது தான் முதல் படி. ரிஜெக்ஷன் தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய முதல் படி. எல்லாரும் ஒதுக்குறது தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய முதல் படி. உங்களுடைய காலேஜ் படிக்கிற இடத்துல பிள்ளைங்க எல்லாம் உங்களை ஒதுக்குறாங்களா, ஸ்கூல் படிக்கிற இடத்துல யாருமே உங்கள்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்களா, நீங்க வந்து வருத்தமே படாதீங்க, வருத்தமே படாதீங்க. ஐயோ எனக்கு எல்லாரும் ஒன்றா இருக்கிறாங்களே, அதுக்காக நிறைய பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க, காலேஜுக்கு போக மாட்டாங்க. ஏன் அப்படின்னா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை, என்னை எல்லாருமே திட்டுறாங்க, என்னை எல்லாரும் ஒதுக்குறாங்க, நான் மட்டும் தனியாக இருக்கிறேன், எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறாங்க. நான் என்ன நம்புறேன், அதை அப்படியே டோட்டலாக விட்டுருங்க. விட்டுட்டு உங்களுக்கு யார் ஃப்ரெண்டாக இருக்கணும்னா ஏசப்பாவோட நெருங்குங்க, ஏசப்பாவோட பழக ஆரம்பிச்சிருங்க. அவர் உங்களை ஆறுதல் படுத்தி, அவர் உங்களோட பேசி, அவருடைய அந்த கைக்குள்ள வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சொற்ப காலம்தான், சொற்ப காலம்தான். அவங்க கீழே இருப்பாங்க, கர்த்தர் உங்களை அவங்கள விட பல மடங்கு மேல மிக உன்னதம். இது உண்மை, இது உண்மை. கர்த்தர் அப்படியே செய்வார். ஆமென்.